சிங்கப்பெண் திட்டத்தை முதல்வர் விஜய் ஜூன் 9ஆம் தேதி துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க தனிப்படை அமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். மது பாட்டில்களுக்கு கூடுதலாக ரூபாய் 10 வசூலிக்கப்படும் நடைமுறை விரைவில் தடுக்கப்பட்டு MRP விலைக்குள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தாங்களே நேரடியாக இணையவழியில் ஆவணப்பதிவு செய்யும் புதிய முறையை தமிழக பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் இணையதளம் மூலமாக ஆவணங்களை பதிவு செய்ய முடியும். தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு தரிசனத்திற்கு ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும். ஓரிரு மாதங்களில் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. பாஜவில் இருந்து விலகிய அண்ணாமலைக்கு வாழ்த்தும் இல்லை, ஆதரவும் இல்லை என தமிழிசை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் பழைய நடைமுறையே தொடரும் என்ற அமைச்சரின் கருத்து ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். விசில் சத்தம் கொஞ்சம் அதிகமாக கேட்டுவிட்டதால் பக்தர்களின் குரல் தாவேக் அரசுக்கு கேட்கவில்லை என்று தமிழிசை விமர்சித்துள்ளார். ஆனால் பக்தர்களின் குரல் விசில் சத்தத்தை விட உறுதியானது, வலிமையானது என்று அவர் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற வேண்டும் என்ற ஹைகோர்ட் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் அமைச்சர் நிர்மல்குமாரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சர்வதேச எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமான பணிகள் மற்றும் சொத்துக்கள் விற்பனை தொடர்பான நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவிட்டுள்ளார். மத்தியில் பாஜ அரசு அமைந்த பிறகே சர்வதேச நாடுகள் மத்தியில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி நமது இளைஞர்களுக்கிடையே ஹாக்கியில் வளர்ந்து வரும் பிரபலத்தையும் பிரதிபலிக்கிறது என்றார். வீடுகளில் பயன்படுத்தப்படும் 14.2 கிலோ எடை கொண்ட சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 29 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சமையல் எரிவாயு விலை மேலும் ரூபாய் 29 உயர்ந்துள்ளது. மக்களால் தாங்க முடியாதது. இந்த விலை உயர்வை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தினார். 6 மாதம் தாவேக ஆட்சி தாங்கும் என்று நினைத்தேன். ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் 5 இல்ல 4 இல்ல 3 மாதமாவது தாங்குமா என்ற நிலை இருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினார். கொளத்தூரையும் கோட்டையையும் இழந்ததைப் போல மொத்தத்தையும் நீங்கள் இழக்கப் போவது உறுதி என்று ஸ்டாலினுக்கு தவேக பதிலடி கொடுத்துள்ளது. உங்கள் கொத்தடிமை கூட்டமே உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் திமுகவின் ஒவ்வொரு ஊழலையும் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன் என திருவெரும்பூர் MLA நவல்பட்டு விஜய் சொன்னார். தமிழகத்தை விட்டு போகும் மெசகான் டாக் நிறுவனத்தின் முதலீட்டுக்கு முதல்வர் விஜய் பொறுப்பேற்பாரா அல்லது வழக்கம் போல புலம்புவாரா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக தீர்ந்து போன சக்தி அல்ல, மாறாக தமிழ்நாட்டை அலங்கோலப்படுத்தும் தாவேக அரசை தீர்த்து கட்டப்போகும் சக்தி என அதிமுக விமர்சித்துள்ளது. நாங்க தோற்றுத்தான் போய்விட்டோமே தவிர இறந்து போகல என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு ஏதாவது நடந்தால் அதற்கு அதிமுக பொறுப்பல்ல என்று கூறியுள்ளார். நடிகர் விஜயை காட்டிலும் அரசியல்வாதி விஜய்க்கு வலிமை அதிகம் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அவரது கொள்கை உள்ளிட்டவைதான் தாவேகாவை முக்கிய அரசியல் சக்தியாக மாற்றியது என்று கூறியுள்ளார். விசிகவில் இருந்து அண்மையில் விலகிய முன்னாள் MLA பனையூர் பாபு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். என் தாயின் ஆசிர்வாதங்களுடன் என் வாழ்க்கை குறித்த ஒரு முக்கிய முடிவை ஜூன் 11ஆம் தேதி அறிவிக்கிறேன் என நடிகர் ராகவா லாரன்ஸ் கூறியுள்ளார். திருச்சி அரியமங்கலம் பாரதியார் தெருவைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாதுஷா மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உதயநிதி பாரதிய ஜனதாவுடன் மறைமுகமாக டீலிங்கில் இருக்கிறார். அது எங்களுக்கு மே 4ஆம் தேதி தான் தெரியவந்ததென காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கூறினார். திமுக அடித்த கமிஷனை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் அதை வெளியே சொல்லவில்லை என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை ECR முட்டுக்காடு ஊராட்சியில் தினம் தினம் தொடரும் அறிவிக்கப்படாத மின்தடை காரணமாக அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சமரசம் பேச வந்த MLA விஜயராஜை முற்றுகையிட்டனர். நீட் மறுதேர்வு வினாத்தாள்கள் கசிந்ததாக பரவும் தகவல் வதந்தி என தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்துள்ளது. மோசடி கும்பல்களால் திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக தெரிவித்தது.
கேரள மாநிலத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் ஜூன் 10 வரை பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. CBSE +2 தேர்வு விடைத்தாள் மதிப்பெண் மறு மதிப்பீட்டுக்கு இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாள்கள் பாதுகாப்பு கருதி இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படும் என்று தேசிய தேர்வு முகமையின் தலைவர் அபிஷேக் சிங் தெரிவித்துள்ளார். திருப்பதியிலிருந்து திருமலை செல்லும் 2ஆம் பாதையில் கரடி ஒன்று நடமாடியதால் பக்தர்கள் பீதியடைந்தனர். பின்னர் வனத்துறையினர் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் தொடரும் என்று அதன் நிறுவனர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். ஒரு படம் தோல்வியடைந்தால் மீண்டும் வேறு பெயரில் ரிலீஸ் செய்தாலும் தோல்வி நிச்சயம். இது பாஜகவுக்கும் பொருந்தும். அதுபோல பாஜக ஆதரவாளர்கள் இப்போது அண்ணாமலை இயக்கத்தில் இணைந்துள்ளனர் என அமைச்சர் அருண்ராஜ் கூறினார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேலும் சிரமப்படுத்தும் வகையில் 14.2 கிலோ வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலையை ரூபாய் 29 உயர்த்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் குறித்த நேரத்தில் நடத்தப்படும். கும்பாபிஷேகத்தில் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் CPM-க்கு தொடர்பு இருப்பதாக தேர்தலின் போது காங்கிரஸ் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு விளக்கமளிக்குமாறு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு CPM பொதுச் செயலாளர் MA பேபி கடிதம் எழுதியுள்ளார். தமிழக முதல்வர் விஜய், முன்னாள் முதல்வர் கருணாநிதி போன்றோரின் உருவப்படங்கள் AI மூலம் தவறாக சித்தரிக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடும் முடிவை தவேக அரசு மறுபரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். இல்லையெனில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக வரலாற்றிலேயே இவ்வளவு தோல்விகளை எதிர்கொண்ட இயக்கம் வேறு இல்லை என்றும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் தாங்கள் தளராமல் இருப்போம் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் நகர காங்கிரஸ் அலுவலகத்தில் போதைப்பொருள் தடுப்பு போலீஸ் நடத்திய சோதனையில் 104 ஹார்ன்ஸ் பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குட்கா பதுக்கிய காங்கிரஸ் நிர்வாகி நடராஜன் சிக்கினார். தமிழக மக்கள் மாற்றம் வேண்டும் என்ற பெயரில் ஒரு பேராபத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தியுள்ளனர். இந்த பேராபத்தை மக்கள் விரைவிலேயே உணர்வார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இரவல் MLA-க்களின் தயவில் தற்காலிக அரசை நடத்தும் தவேக 48 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என அதிமுக MP இன்பதுரை கூறியுள்ளார். கால அவகாசம் கொடுக்காமல் அறிவுபூர்வமாக இல்லாமல் திமுக தரம் தாழ்ந்து விமர்சித்து வருகிறது. இந்த விமர்சனம் தவேகாவை மட்டுமில்லாமல் ஆதரவளித்த தங்களை போன்றவர்களையும் விமர்சிக்கிறார்கள் என IUML மாநில பொதுச் செயலாளர் முகமது அபுபக்கர் கூறினார். சென்னை மேயர், துணை மேயர் உள்ளிட்ட 75% கவுன்சிலர்கள் சட்டப்படி தங்களது சொத்து விவரங்களை இதுவரை தாக்கல் செய்யவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நீண்ட காலமாக சீர்கெட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக கூட்டணி என்ற ஒன்றே இப்போது இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்றே தமிழகத்தில் இல்லை என்றார். மதிமுக MLA-க்களின் பதவியை நிரந்தரமாக பாதுகாப்பது என்னுடைய கடமை என வைகோ தெரிவித்தார். 2 MLA-க்களும் சட்டசபை விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் என வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி கட்சியினரை கெஞ்சி அழைத்து வந்து தவேக ஆட்சி அமைத்துள்ளதென தினகரன் தெரிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட், விசிக கட்சிகள் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்ததை எண்ணி பின் வருத்தப்படுவார்கள் என்றார். நாள் ஒரு பொய் பொழுதொரு புழுகு என தவேக அரசு பித்தலாட்டம் செய்து ஆட்சி நடத்துகிறது என திமுக தெரிவித்துள்ளது. மின் வாரியத்தில் 300 உதவி செயற்பொறியாளர்கள் பதவி உயர்வு வரலாற்றில் முதல் முறை என அரசு விளம்பரப்படுத்தியுள்ளதென திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தில்லியில் நடைபெறும் இண்டி கூட்டணி கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்கும் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். கூட்டணி என்கிற பெயரில் கூட்டணி கட்சியினர் முதுகில் ஏறி திமுக சவாரி செய்து வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை தராமல் இருந்தார்கள் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு எதிராக உருவாக்கிய இண்டி கூட்டணியில் இடதுசாரிகள் உறுதியாக உள்ளோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். புது சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் புதிய மருத்துவர் பணியிடங்கள் உருவாக்கப்படாததால் மருத்துவர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.
கள்ளச்சாராயத்தை தடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. போதையில்லாத மாநிலமே இலக்கு என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். போதை புழக்கத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். அண்ணாமலையால் பாஜகவுக்கு சவால் இல்லை என பாஜக நிர்வாகி அர்ஜுனமூர்த்தி தெரிவித்தார். அமித்ஷாவும் மோடியும் ஆசீர்வாதம் செய்து அண்ணாமலையை அனுப்பியிருக்க மாட்டார்கள். அண்ணாமலைக்கு பெரிய முக்கியத்துவம் அளிக்க மாட்டார்கள் என்றார். திருவள்ளுவர் சிலையில் காவி உரத்தை நிறுத்தும் முடிவை அரசு தற்போது வரை எடுக்கவில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா என்ற பெயர் தமிழகத்தில் எடுபடாது என்பதால் அமித்ஷா மோடியின் முழு ஆதரவோடும் ஆசையோடும் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குகிறார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். அண்ணாமலையின் கட்சியையும் தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் என்றார். தமிழகத்தில் உள்ள எந்த பள்ளிக்கும் எப்போது வேண்டுமானாலும் வருவேன். ஆசிரியர்கள் எச்சரிக்கையாக அல்ல, பொறுப்புணர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு வரும் சம்பிரதாய ஆய்வு இனி இருக்காது என அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் மிக விரைவில் வரும். இளைஞர்களின் பணி கட்சிக்கு தேவைப்படுகிறது என திமுக எம்பி TR பாலு கூறினார். காங்கிரஸ் ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்ற உதயநிதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் நானும் MP பதவியை ராஜினாமா செய்ய தயாராக உள்ளேன் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். தென்காசி, சென்னை, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவிகள் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அருவியை பார்வையிட மட்டும் வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. காரைக்காலில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சிறு காயங்களுடன் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பணியில் இருந்த மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் அவசர பிரிவில் சிகிச்சை அளிப்பது குறித்து விசாரித்தார். சில பகுதிகளில் இரவு நேரங்களில் மின்தடை ஏற்படுவது உண்மைதான். அதில் மறைப்பதற்கோ மறுப்பதற்கோ எதுவும் இல்லை. அது மின் விநியோக பிரச்சினை அல்ல, பகிர்மானம் தொடர்பான பிரச்சினை என மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறினார். தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல், திருப்பதி மெமு ரயில் உள்பட 4 ரயில்களின் சேவைகளில் இன்று முதல் வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை மாற்றம் செய்யப்படுகிறது. நீலகிரியின் தலையாட்டு மந்து பகுதியில் நேற்றிரவு வீட்டில் தூங்கிய மூதாட்டியின் தலையில் சிறுத்தை கடித்துள்ளது. அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடிவர சிறுத்தை தப்பி ஓடியது. மருத்துவமனையில் மூதாட்டி அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குற்றாலம் ஐந்தருவியில் குளிக்க இன்று அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாகமாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இதுவரை 11 கட்டங்களாக நடந்த அகழாய்வில் முதன்முறையாக கைப்பிடியுடன் கூடிய செந்நிற பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் தலையில்லா சடலமாக மீட்கப்பட்டவர் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த அமீர் அலி என தெரியவந்துள்ளது. அமீர் அலியின் மனைவி, அவரது ஆண் நண்பர் உள்ளிட்ட 2 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 3 மணி நேரம் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் ஜப்பானில் டோக்கியோவில் நடைபெற்றது. இத்தொடரின் இறுதிப் போட்டிகள் இந்தியாவின் வைஷாலி சாம்பியன் பட்டம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்தபோது டிக்ளேர் செய்தது. பொருளாதார தடை மூலம் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தால் பூமராங் போல திரும்ப தாக்கும் என ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார். இந்தியா தனது நாட்டு நலனை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்கிறது என்றார். இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் ஆகிய தளங்களில் வெளியான 14 பதிவுகளை முடக்க 3 சமூக ஊடக நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் இந்தியரான தெலுங்கானாவைச் சேர்ந்த அன்ஷுல் குன்சா வயது 28 மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் பீட்சா டெலிவரி செய்யும் பணியின் போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. நார்வே நாட்டு இளவரசி நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் உடனடியாக சிகிச்சை பெற முடியாமல் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற நீதிப்படி சிகிச்சைக்காக காத்திருக்கிறார்.
வடகொரியாவில் ஏவுகணைகளின் உற்பத்தியை அடுத்த 5 ஆண்டுகளில் 2.5 மடங்கு அதிகரிக்க அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அணுசக்தி துறையில் பொருத்தமான கூட்டாளி இந்தியா என அமெரிக்க அணுசக்தி கூட்டமைப்பு தலைவர் மரியா கோர்ஸ்னிக் கூறியுள்ளார். மிக வலுவான பொறியியல் நிபுணர்கள் இந்தியாவில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் டிரம்பிற்கு AI தொடர்பான ஆலோசனைகளை வழங்கி வந்த சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் தன் பதவியிலிருந்து இம்மாதம் இறுதியில் விலகுவதாக அறிவித்தார். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரும் தேசிய விருது பெற்ற கலைஞருமான சலீம்குமார் உடல்நலக்குறைவால் காலமானார். மலையாள திரையுலகம் ஒரு ஜாம்பவானை இழந்துவிட்டது என முதல்வர் சதீசன் இரங்கல் தெரிவித்தார். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் சில தெலுங்கு படங்களில் நடித்துவிட்டு தற்போது மீண்டும் அண்டர் 18 படம் மூலம் தமிழுக்கு வந்துள்ளார். அவர் கூறுகையில், கொஞ்சம் இடைவெளி விழுந்துவிட்டது, தமிழை விடமாட்டேன். ஹிந்திக்கு போகிற ஐடியாவும் இருக்கிறது. தெலுங்கில் நான் நடித்த படங்கள் கமர்ஷியல் ஹிட் ஆனது. தெலுங்கில் நடித்தாலும் சென்னையில்தான் இருக்கிறேன், ஹைதராபாத்தில் வீடு வாங்கி குடியேறவில்லை என்றார். ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா நடிக்கும் படம் வாரணாசி. இப்படத்திற்கு ராஜமௌலியின் தந்தை விஜயேந்திர பிரசாத் கதை எழுதியுள்ளார். அவர் கூறுகையில், ராமர் மற்றும் கும்பகர்ணன் இடையிலான மோதல்தான் இந்த படத்தின் கதை. படத்தின் அறிமுக ட்ரெய்லரிலேயே ராமர், கும்பகர்ணன், ஹனுமான் ஆகியோரை நீங்கள் பார்த்திருப்பீர்களே. படத்தின் கதை பற்றி மேலும் பேச முடியாது என்று அவர் கூறினார். படம் 2027 ஏப்ரல் 7 ரிலீஸ் ஆகிறது. நடிகை ராஷ்மிகா நடித்த காக்டெயில் 2 ஹிந்தி படம் ஜூன் 19 ரிலீஸ் ஆகிறது. படம் பற்றி ராஷ்மிகா கூறுகையில், இப்படத்தில் முழுக்க ஜாலியான நட்பு, காதல், துடிப்பு நிறைந்த துள்ளலான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளேன். இதனை ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? இந்த முடிவு சரியானதா என்ற சந்தேகம் இருந்தது. நடிக்க பயந்தேன், ஆனாலும் சவாலாக எடுத்து நடித்தேன் என்றார். இயக்குனர் சுந்தர்சி, நடிகை குஷ்பு தம்பதியின் மூத்த மகள் அவந்திகா. மலையாளத்தில் ஆரம்பம் படம் மூலம் சினிமாவில் கால்பதித்த அவந்திகா தமிழில் வாலிபால் விளையாட்டை மையமாக கொண்டு உருவாகும் அட்டாக்கர் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இதில் நடிகர் தனுஷ் மருமகன் பவிஷ் நாயகனாக நடிக்கிறார். மலையாள நடிகர் சலீம்குமார் தமிழில் தென்காசி பட்டணம், ராஜமாணிக்கம், நெடுஞ்சாலை, மரியான் படங்களில் நடித்துள்ளார். கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக கோளாறு, நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்ட உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த இவர் மாரடைப்பு காரணமாக காலமானார். 56 வயதான சலீம்குமார் 30 ஆண்டுகளில் 250க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். நடிகர் ராகவா லாரன்ஸ் தற்போது பென்ஸ் படத்தில் நடித்து வருகிறார். அவர் அரசியலுக்கு வருவதாகவும் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட உள்ளதாகவும் செய்தி பரவியது. இதுபற்றி லாரன்ஸ் வெளியிட்ட அறிக்கையில், என் வாழ்க்கை தொடர்பான முக்கிய முடிவு 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றார். பரவிய செய்திக்கு மறுப்பு தெரிவிக்காததால் லாரன்ஸ் அரசியலுக்கு வருவார் என்கின்றனர். 94 வயதான சிங்கீதம் சீனிவாசராவ் தற்போது சிங்கீதம் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இவர் ஏற்கனவே கமல் நடிப்பில் அபூர்வ சகோதரர்கள் உள்ளிட்ட சில படங்களை இயக்கியுள்ளார். கமல் கூறுகையில், அபூர்வ சகோதரர்கள் படத்தின் முதல் 20 நாட்கள் எடுத்த காட்சிகளை நாங்கள் நிராகரித்தோம். இந்த ரிஸ்கால் அது தோல்வி படமாக மாறுவதை தடுத்தோம். அந்த முடிவை நாங்கள் இருவர் மட்டுமே எடுத்தோம். அதற்காக செலவிடப்பட்ட பணத்திற்கும் பதிலளிக்க வேண்டியிருந்தது. படம் எடுக்கும்போது இருந்த பதற்றம் எங்களுக்கே தெரியும். ஏனென்றால் நாங்கள் இருவர் மட்டும்தான் அதற்கு பொறுப்பு என்றார்.